ஓசூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் ஃபெவிக்விக் பசையை தடவி நூதன முறையில் திருட்டு வேலையில் ஈடுபட்டு வந்த ஹரியானா கொள்ளையர்கள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரியில் சரக்கு ஏற்றி வந்தவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கைவரிசை காட்டி சிக்கியது எப்படி? ஏடிஎம் கொள்ளையை தடுக்க வங்கிகள் பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்திய போதும் கொள்ளை கும்பல் எந்த ஒரு சேதாரமும் இன்றி நோகாமல் பணத்தில் கை வைப்பது வாடிக்கையாக இருக்கிறது. ஏடிஎம் இயந்திரத்தில் அலுமினிய தகடு கருப்பு அட்டையை சொருகி பணத்தை கபலீகரம் செய்த வடமாநில கொள்ளையர்களின் வரிசையில் தற்போது பசையை தடவி பணத்தை அள்ளிச் சென்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், அஞ்செட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்கச் செல்லும் சில வாடிக்கையாளர்கள் வெறும் கையுடன் திரும்பும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தங்களது வங்கிக் கணக்கில் போதிய இருப்பு இருந்தபோதும் ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்கும் போது ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. ஏடிஎம் இயந்திரத்தில் ப்ராசஸிங் ஆன போதும் பணம் கைக்கு வராத நிலையில் குறிப்பிட்ட பணம் மட்டும் டெபிட் ஆனதாக மெசேஜும் வந்திருக்கிறது. இதை கண்டு குழம்பி போன வாடிக்கையாளர்கள் சிலர் சம்பந்தப்பட்ட வங்கியில் புகாரும் அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஓசூரில் உள்ள ஏடிஎம் இயந்திரம் ஒன்று பழுதடைந்துள்ளது. அதை சரி செய்யும் போது அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள். இருவர் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து தங்களது திருட்டு வேலையை அரங்கேற்றியது அந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அம்பலமானது. அந்த இரண்டு நபர்களும் தயாராக கொண்டு வந்திருந்த ஃபெவிக்விக் பசையை ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் ஒட்டியிருக்கின்றனர். பின்னர் அவர்கள் வெளியே சென்றதும் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முயற்சிக்கும் போது அந்த பணம் பசையில் ஒட்டி உள்ளேயே நின்றுள்ளது. இதை அடுத்து ஏடிஎம் மையத்திற்குள் செல்லும் கொள்ளையர்கள் நோகாமல் பசையில் ஒட்டியுள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகி இருக்கின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படங்களை ஏடிஎம் பராமரிப்பாளர்கள் வாட்ஸ்அப் மூலம் தங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளனர். அதில் அவர்கள் வேறு எங்கேனும் சுற்றித் திரிந்தால் உடனே தகவல் தெரிவிக்கவும் கூறியிருக்கின்றனர். இந்த சூழலில் ஓசூரின் ஏரி தெருவில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்திற்குள் அதே கொள்ளையர்கள் புகுந்திருக்கின்றனர். அதை கண்டு உஷாரான ஏடிஎம் பராமரிப்பாளரான முரளி அங்கிருந்த ஷட்டரை இழுத்து பூட்டி இருக்கிறார். பின்னர் கொள்ளையர்கள் குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளையர்கள் இருவரையும் அடக்கி விடுத்தனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த முகமது ஷாத் மற்றும் ஆசம் என்பது தெரிய வந்தது. இருவரும் லாரி ஓட்டுநர்கள் என்றும் இவர்களின் ஏடிஎம் திருட்டு வேலைக்கு தாகீர் என்பவர் உதவியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கூட்டாளிகள் 3 பேரும் ஹரியானாவிலிருந்து லாரியில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு லோடு ஏற்றி வருவது வழக்கம். சம்பந்தப்பட்ட இடங்களில் சரக்குகளை இறக்கிவிட்டு அப்பகுதியில் உள்ள ஏடிஎம் மையங்களுக்கு ஃபெவிக்விக் பசையுடன் சென்று கைவரிசை காட்டி வந்திருக்கின்றனர். வழக்கமான கொள்ளையர்கள் போன்று முகத்தை மறைத்தோ முகமூடி அணிந்தோ செல்லாமல் சர்வ சாதாரணமாக ஏடிஎம் மையத்திற்குள் சென்று வாடிக்கையாளர்களின் பணத்தை திருடி இருக்கின்றனர். இவர்கள் 3 பேரும் ஓசூர், அஞ்செட்டி, பெலத்தூர், பெலகுண்டப்பள்ளி மற்றும் மத்திகிரி போன்ற இடங்களிலும் நூதன முறையில் கைவரிசை காட்டி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் இவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த பகுதிகளில் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். அத்துடன் இவர்கள் வேறு ஏதேனும் திருட்டு வேலை மற்றும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்கிற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். ஏடிஎம் இயந்திரத்தில் ஃபெவிக்விக் பசையை தடவி நூதன முறையில் திருட்டு வேலையில் ஈடுபட்டு வந்த ஹரியானா கொள்ளையர்கள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அருகே சாலை விபத்து ஒன்றில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் லாரி